Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான vattalappam எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. vattalappam செய்யறதுக்காக நான் இன்னைக்கு கருப்பட்டி எடுத்துர்க்கேன். முதல்ல இந்த கருப்பட்டியை நல்லா துருவி எடுத்து வைக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருந்ததில் 2 கருப்பட்டியை எடுத்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காவை நல்லா துருவி எடுத்துருக்கேன். இதை நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இந்த தேங்காவை ஒரு துணியில் போட்டு இதுலேருந்து நல்லா கெட்டியான தேங்காய்பால் எடுக்கலாம். இப்போ நல்லா கெட்டியான தேங்காய்பாலும் எடுத்தாச்சு. இதையும் தனியாக எடுத்து வைக்கலாம். நான் இன்றைக்கி எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பை எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 3/4 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தேங்காய்பால் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 3/4 கப் அளவுக்கு நம்ம துருவி எடுத்திருந்த கருப்பட்டியை சேர்த்துக்கோங்க. இந்த கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு இந்த தேங்காய்பாலில் நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கருப்பட்டியை நல்லா துருவி தான் சேர்த்துருக்கோம், அதனால கருப்பட்டி சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், இதை நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையை ஒரு கிளாஸில் உடச்சி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்கிற மெஷரிங் கப்பில் சேர்க்கலாம். நீங்கள் எந்த கப்பில் தேங்காய்பால் கருப்பட்டியெல்லாம் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பிலையே முட்டையும் அளந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம எடுத்திருந்த 3 முட்டையும் நம்ம எடுத்துருக்கிற மெஷரிங் கப்புக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம உடச்சி எடுத்திருந்த முட்டையை சேர்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு முட்டை இருக்குது. அடுத்ததாக இந்த முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. முட்டையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடிக்கிறத விட இந்த மாதிரி கைகளாலேயே நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், முட்டையை நல்லாவே அடித்து எடுத்தாச்சு. ஒரு 4 ஏலக்காவை நல்லா தட்டி எடுத்திருக்கேன். அதையும் இந்த முட்டையில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அடுத்ததாக இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கருப்பட்டி பாகை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா தடவி எடுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிறத நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா இந்த பாத்திரத்தில் சேர்க்கலாம். இப்போது இந்த பாத்திரத்துக்கு கரெக்டான ஒரு மூடி எடுத்து இதை மூடி வைக்கலாம். உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு கவர் பண்ணிக்கோங்க. நம்ம இதை ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது அதில் உள்ள தண்ணி உள்ளே படாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை கவர் பண்ணுறோம். இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா சூடாக விட்டுருக்கேன். தண்ணி சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு இட்லி தட்டு எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்திருந்த பாத்திரத்தையும் இதில் எடுத்து வைக்கலாம். இப்போது இந்த இட்லி பாத்திரத்தை மூடி வச்சு மிதமான தீயில ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் இதை ஆவியில் நல்லாவே வேக வச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை 35 நிமிஷம் ஆவியில் நல்லாவே வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு குச்சியால் குத்தி பார்த்தோம் அப்படின்னா இது ஒட்டாமல் வரணும். பாருங்கள், ஒட்டாமல் வருது. ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணும்போது குச்சியில் ஒட்டி வந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கூட ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்போது இதை நம்ம தனியாக வெளியே எடுத்து வச்சு நல்லா சூடார வச்சு எடுக்கலாம். பாருங்கள், இதை சூடார வச்சு எடுத்தாச்சு. நம்மளோட vattalappam 2 லேயரில் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட சுவையான vattalappam ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.